வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவோர் முன். அனைத்து முருக பக்தர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாத்துக்கும் இந்த டவுட் இருக்கும். நம்ம பூஜை பண்ணிகிட்ருப்போம். பூஜை பண்ணிகிட்ருக்கும்போது நம்ம திடீர்னு அழுக ஆரம்பிச்சிருவோம். நம்ம கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக கொட்டும். அது ஏன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது மாதிரி பார்த்திங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம சாமி கும்பிட்டுட்ருப்போம், பதிகங்கள் பாடிக்கிட்டு இருப்போம். அப்போ நமக்கு கொட்டாவி வரும். அதுவும் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு என்னடா அப்படி வருது, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ, எதுக்கு இப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறதையும், சில சமயம் நம்ம கோவிலில் போய் முருகரை வேண்டிகிட்ருப்போம். அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூ விழுகும். டக்குன்னு பார்த்திங்கன்னா, முருகர் சிலையில் இருந்தோ, அவரோட பாதத்தில் இருந்தோ, அவர் கைகளில் இருந்தோ மலர்கள் கொட்டும். அது ஏன் அப்படிங்கிறதையும், உங்களுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு முருகர் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பையும் பார்த்திங்கன்னா, முருகா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி முருகரையே நினச்சிட்ருப்போம். நம்ம தூங்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் முருகா முருகா முருகான்னு சொல்லி நம்மளை அறியாமையே அவரோட பேரை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அது ஏன் அப்படிங்கிறதையும், நம்ம சாமி கும்பிட்டுட்டே இருப்போம். இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே நம்ம பிரகாரத்துக்கு போயிட்டு நம்ம மூலவரை பார்த்து சாமி கும்பிட்றப்போ மணி அடிக்கும். கோவில் மணி பார்த்திங்கன்னா அடிக்கும். நம்ம ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சிட்ருப்போம். அப்போ கோவில் மணி அடிக்கும். அது ஏன் அப்படிங்கிறதும், இதே மாதிரி பார்த்திங்கன்னா, நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போதும் நீங்கள் ஏதாவது நினச்சிட்ருப்பீங்க. டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜில் ஒரு சவுண்டு கேட்கும். அது ஏன் அப்படிங்கிறதும், சில பேர்த்துக்கு போயிட்டுருப்பாங்க, வண்டியில் போயிட்டுருப்பாங்க, முருகரோட படம் அவங்களுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். அவங்க மனசில் என்ன நினச்சிட்டு இருந்தாலும் அதுக்கான பதில் அவர் நேரடியாக இந்த வாகனங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் முருகரோட வாசகங்கள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே வரும். அது ஏன் அப்படிங்கிறதும், இந்த தைப்பூசம் ஏன் இவ்வளோ விமர்சையாக, அதுவும் எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் நாம் ஏன் எல்லாரும் இவ்வளோ முருகரை கொண்டாடி இந்த தைப்பூச விரதத்தை அவ்வளோ ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த தைப்பூசத்துக்காக ஒவ்வொரு முருக பக்தர்களும் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான விரதங்கள்லாம் மேற்கொண்டுட்ருக்கோம். அதெல்லாம் ஏன் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் முழுமையாக விவரமாக விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எங்களோட தமிழ் கடவுள் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும், ஒவ்வொரு ஷேரும், ஒவ்வொரு கமெண்ட்ஸும் மற்ற முருக பக்தர்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் போய் சேர்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்க்குற அனைத்து முருக பக்தர்களும் லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஸோ நம்ம முருகரை வழிபட ஆரம்பித்த பிறகு முருகரோட சஷ்டி ஆகட்டும், மற்ற பதிகங்கள், வேல்மாறல், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ், இந்த மாதிரி முருகரோட பாடல்கள்லாம் நம்ம டிவியிலே ஆகட்டும், நம்ம மொபைல்லே ஆகட்டும் போட்டு கேட்டுக்கிட்டேவும் நம்மளும் பாடிக்கிட்டே இருப்போம். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம நம்மளை அறியாமலே நம்மளுக்குள்ளே முருகர் உள்ளே வந்துடுவார். ஸோ நம்ம இப்போ கோவிலுக்கு போகிறோம். கோவிலில் போயிட்டு மூலஸ்தானத்தில் மூலவரை பார்க்குறப்போ நம்மளுக்கு கண்ணீர்லேருந்து கண்கள்லேருந்து கண்ணீர் தார தாரையாக கொட்டும். இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா,
அப்போது இத்தனை நாளும் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்போம், ஆனால் இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்காது. ஆனால் இப்போ வந்து முருகர் வழிபாட்டு ஆரம்பித்த பிறகு இந்த மாதிரி கண்ணீர் வருது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இத்தனை நாளும் நம்ம கோவிலுக்கு போயிட்டு நம்ம போய் முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் இப்போ வந்து முருகர் நம்மளை வந்து பார்க்குறாரு. நம்மளை என்னோட பக்தர் வந்துட்டான், எனக்காக பாட்டு பாடுவான் அப்படிங்கிறத அவர் வந்து பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து நம்மளே அறியாமல் நம்மளுக்குள்ள இருக்கிற முருகர் அந்த எண்ண உணர்வு தோன்றி நம்ம கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொட்டுது. ஸோ அதனால் முருக பக்தர்களே, இனிமேல் நீங்கள் முருகர்கிட்ட போய் நின்று உங்களுக்கு கண்ணீர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க. ஏன்னா முருகர் நம்மளை பார்த்துட்ருக்காரு, அவரோட அருள் வந்து நம்மளுக்கு பரிபூரணமாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறத எண்ணி சந்தோஷப்படுங்க. அதனால் இனிமேல் ஏன் கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள எந்த குழப்பமும் வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பூஜை செஞ்சிட்ருப்போம், வீட்டில் சாமி கும்பிட்டுட்ருக்கப்போ நம்மளுக்கு திடீர்னு கொட்டாவே வந்துக்கிட்டே இருக்கும். என்னடா இப்படி கொட்டாவே வருதே, நம்ம ஏதாவது பூஜையில் தப்பு செஞ்சிட்டோமோ, நம்ம பதிகங்கள் பாடுறதுல ஏதாவது தவறிழைத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு வந்து ஏற்படும். எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள், எதுக்கு நம்மளுக்கு வந்து கொட்டாவி வருது ஐயோ அப்படின்னு சொல்லி நான் வந்து மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த உண்மை வந்து எனக்கு தெரிய வந்தது. அதனால தான் இது வந்து உங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கும் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கொட்டாவி வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மனசுக்குள்ளே இத்தனை வருட காலமாக நிறைய எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை சிந்தனைகள் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவ் ஃபோர்ஸஸ், நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம முருகரோடு இணைந்து இருக்கிறப்போ, நல்ல வழிபாட்டில் இருக்கப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதெல்லாம் வெளியில் வரும். ஸோ வெளியில் அது ஏற்றுறதுக்காக தான் அந்த கொட்டாவி மூலயமா வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே நம்மளை விட்டு வெளியில் போகுது. இது மாதிரி தியானம் செய்யும்போது கூட உங்களுக்கு கொட்டாவி வரும். அந்த மாதிரி கொட்டாவி வர்றது எதனாலனா, உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே வந்து வெளில ஒன்றா நம்மளை விட்டு போயிட்டுருக்கு. நம்ம வந்து பிறந்ததுலேருந்து எவ்வளவோ காரியங்கள் செஞ்சுருப்போம், எவ்வளோ தீய காரியங்கள் செஞ்சுருப்போம், நம்மளுக்கு தெரியாமல். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வெளியேற்றுறாரு. ஸோ நம்மளை வந்து முருகர் வந்து வழிபடுறதுனால நம்மளை செதுக்கிக்கிட்டு இருக்கார். அதனால் அதை பற்றியும் எந்த ஒரு சஞ்சலமும் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வந்து முருகர் வழிபாடு பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து முருகர் படத்துலேருந்து ஒரு பூ விழுகும். அது மாதிரி கோவிலுக்கு போனாலும் முருகர் சிலைகளில் இருந்து நம்மளுக்கு வந்து நிறைய மலர்கள் வந்து கீழே விழுகும். இதுக்கு காரணம் வந்து முருகரோட அருள் வந்து உங்கள்கிட்ட இருக்குது, உங்களை சுற்றி இருக்குது, உங்களை பரிபூர்ணமாக இருக்குது, நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு முருகர் வந்து நேரடியாக நம்மளுக்கு வந்து பதில் சொல்கிறாரு. இப்படி எப்படியோ முருகர் வந்து உங்கள்கிட்ட நேராக வந்து பேசி தான் சொல்லுவார் அப்படிங்கிறதில்ல, இந்த மாதிரி சமிக்கைகள் மூலமாகவும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்மளுக்கு அடிக்கடி வந்து அவர் வந்து உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஸோ அதில் தான் இந்த பூ விழுகிறது. எனக்கு வந்து நான் முருகரை வழிபட ஆரம்பித்த உடனேவும் எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், நான் அவரை போய் வழிபட்டு பாடல்கள் பாடினா, அப்போ வந்து நான் பாடல்கள் பாட மாட்டேன், என்னோடய குழந்தைகள் வந்து பாடுவாங்க. அவங்க பாடினையும் முருகர் சிலையிலேருந்து பூ வந்து கொட்டும். அதாவது ஒரு பூ விழுகாரு. வல்லக்கோட்டைக்கு நான் போயிருந்த பொழுது ஒரு தடவை வந்து பார்ப்பாங்க, பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவரோட தலையில் கிரீடம் ஃபுல்லாக பூ கிரீடம் வச்சுருக்காங்க. அந்த கிரீடத்துலேருந்து அவ்வளோ பூ வந்து கொட்டுச்சு. எனக்கு அதை பார்த்துட்டு அவ்வளோ ஆனந்தத்தில் நான் இருந்தேன். இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒவ்வொரு அதிசயங்கள் வந்து முருகர் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார். இது மாதிரி மணி யோசை கேட்கும். நம்ம வந்து வேண்டிகிட்ருப்போம், மணி யோசை கேட்டால் அது உனக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு முருகர் நம்ம கூட சொல்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். வீட்டில் கூட இந்த மாதிரி மொபைல் ஃபோன் சவுண்ட் கூட கேட்கும், அதையும் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பள்ளி வந்து நம்ம முருகரை வழிபட்ட ஆரம்பித்த பிறகு வீட்டில் வந்து நிறைய பூஜைகள் செய்வோம். செவ்வாய்க்கிழமை பூஜை, சஷ்டி பூஜை, கிருத்திகை பூஜை, அந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்ய என்ன ஆகும்னா, வீட்டில் வந்து பள்ளிகள் நிறைய வந்து வாசம் செய்யும், நடந்து போவோம், சத்தங்கள் நம்மளுக்கு வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கும். இதெல்லாமே வந்து தெய்வம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு
அந்த எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம வீட்டில் கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படிங்கிறதும் முருகர் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு சமிக்கைகள் மூலமாக நம்மளுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். அதனால் யாருமே வந்து இதை பார்த்து இப்படி வருது, கொட்டாவி வருது, கண்ணீர் வருது, இந்த மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. இது எல்லாமே முருகர் நம்ம கூட தான் இருக்கார், நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு, நம்மளுக்குள்ள உள்ளேருந்து ஒரு பேசிக்கிட்டு இருக்காரு. அதை மட்டும் கேட்டு அதுபடி மட்டும் அதுபடி நடந்துக்கோங்க. யாரையும் துன்புறுத்தாதீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.